அனைவருக்கும் வணக்கம். அடடா, அதிரப்பள்ளிக்கு இன்னையில இருந்து போறதுக்கு தடை வச்சிருக்காங்க. ஆமாங்க, அதிரப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்கிற ரோடு சேதமடைஞ்சிருக்கு. இதனால முதல் வாகனங்கள் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். கேரள மாநிலத்துல திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி வால்பாறை ரோட்டுக்கு பக்கத்துல அதிரப்பள்ளி அருவி இருக்குது. சுற்றுலா பயணியர் அதிக அளவுல இங்க போவாங்க. வால்பாறையில இருந்து அதிரப்பள்ளி அருவி மூலமா சாலக்குடி, கொச்சி, கோலக்கோடு, எர்ணாகுளம், சபரிமலை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் போவாங்க. வால்பாறையில இருந்து அதிரப்பள்ளி போற ரோட்ல யானைக்காயம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அக்டோபர் மாசம் வாக்குல பாத்தீங்கன்னா தடுப்பு சுவர் மதகுன்னு சொல்லுவாங்க, அது இடிஞ்சு விழுந்தது. இதனால பாத்தீங்கன்னா கனரக வாகனங்கள் மற்ற வாகனங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா போக முடியாம ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. இப்போ ரோடு பணிக்காக மரம் வெட்டுறாங்க. கட்டுமான பணியை வனத்துறையினர்கிட்ட இருந்து அனுமதி வாங்கிட்டு செய்ய முடியல. சோ இந்த ரோட்ல சீரமைக்கிற வேலை இன்னுமே பாத்தீங்கன்னா சிக்கல்ல இருக்கு. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரப்பள்ளி அருவிக்கு போற ரோட்ல யானைக்காயம் பக்கத்துல கும்பக்கட்டின்னு ஒரு இடத்துல மதகு இடிஞ்சு விழுந்திருக்கிறதுனால ரோட்ல கனரக வாகனங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரோடு சீரமைக்கிற பணி தொடர்ந்து நடந்துட்டு வர்றதுனால வால்பாறையில அதிரப்பள்ளி பக்கத்துல வாகனங்கள் போறதுக்கு அனுமதி இல்லை, தடை விதிச்சிருக்காங்க. சோ வால்பாறையில இருந்து வர வாகனங்கள் எல்லாமே மக்களுமே பாத்தீங்கன்னா மழுக்கு பாறை சோதனை சாவடி வரை மட்டும்தான் போகும். அது வரைக்கும் தான் அனுமதிப்பாங்க. அதிரப்பள்ளியில இருந்து வால்பாறைக்கு வாகனங்கள் போறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது முழுசா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிரப்பள்ளி ரோட்ல வாகனங்கள் போறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் சொல்றாங்க. அதனால பாதுகாப்பா பத்திரமா இருக்க வேண்டியது டூரிஸ்ட் பீப்புளுக்கு ரொம்ப நல்லதுங்கிறது தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்பவுமே சேஃபா டூரிசம் பண்றது நல்லது. நன்றி, வணக்கம்.